ஜப்பான்ல வருஷம் வருஷம் நிர்வாண திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா வந்து நடத்துறாங்க. அதாவது நியூட் ஃபெஸ்டிவல், ட்ரெஸ் இல்லாம ஆண்கள் வந்து பங்கேற்பார்கள். சோ இதுல என்ன ப்ரோ ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு முறையில இந்த வருஷம் பெண்களும் வந்து அந்த நியூட் திருவிழால வந்து அந்த நிர்வாண திருவிழால வந்து பங்கேற்கிறாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா தொகுத்து வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜெனரல் நாலேஜும் சரி அண்ட் நியூஸும் சரி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு விசித்திரமான பழக்கங்கள் இருக்கும் சரியா. எல்லாத்துக்குமே ஒரு சில கல்ச்சர்ஸ் இருக்கும். சோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் எல்லா ஊருக்கும் ஒரு திருவிழா இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி மதுரைனாலே ஃபுல்லா திருவிழா தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் திருவிழா தான் இருக்குது. அண்ட் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா திருவிழா அதிகமா இருக்காது. அந்த மாதிரி கிராம ஏரியால எப்படி திருவிழா, அண்ட் ஒவ்வொரு ஊர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு சில திருவிழாக்கள் வந்து இருக்கும். பட் ஜப்பான்ல வந்து ஒரு திருவிழா வந்து நடக்குது. அது வந்து விசித்திரமா இருக்கு. அதாவது நிர்வாண திருவிழா, நியூட் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா அவங்க வந்து ட்ரெஸ் இல்லாம பங்கேற்பாங்க. இது வரைக்கும் ஒரு 1000 இயர்ஸா வந்து இந்த திருவிழா வந்து நடக்குது. பட் அதுல வந்து ஒன்லி மென்ஸ், ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அப்படி நிர்வாணமா போறனால அவங்களுக்கு வந்து தீய சக்திகள் வந்து அவங்களை விட்டு போயிரும். அதாவது ஒரு இதை தூக்கிட்டு போவாங்க, ஒரு தேர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு தூக்கிட்டு போவாங்க, கம்பு மாதிரி தூக்கிட்டு போவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க தூக்கிட்டு போறதுனால தீய சக்திகள் சொல்றாங்கல்ல, பேட் சக்திகள் வந்து அவங்களை விட்டு போயிரும் அப்படின்றது ஜப்பான் மக்களோட நம்பிக்கை. சரி, ஓகே. அதுல எப்படி ப்ரோ கேர்ள்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா, இந்த வருஷம் கேர்ள்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க, நாங்களும் வந்து இதுல வந்து பங்கேற்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த திருவிழா நடத்துற சாமியார் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சரி ஓகே இந்த டைம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது 1200 வருஷங்களா இல்லாத ஒரு முறையை வந்து இந்த வட்டம் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து இந்த திருவிழால வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் இந்த திருவிழால வந்து பங்கேற்று இருக்காங்க. ஓகேவா? சரி ப்ரோ, நியூ திருவிழா அப்படின்னா ட்ரெஸ் இல்லாம ப்ரோ இருப்பாங்க, ஃபுல்லா ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. என்ன அப்படின்னா அவங்களோட ஜப்பான் நாட்டோட பாரம்பரிய ட்ரெஸ் என்ன, சுமோ ஆண்களுக்கு. அண்ட் இவங்க வந்து இவங்களோட பாரம்பரிய ட்ரெஸ் வந்து இடுப்பளவுக்கு இருக்க ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்குவாங்க கேர்ள்ஸ். அண்ட் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுமோ போடுற ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும், இடுப்புல மட்டும் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் பங்கேற்பாங்க. சோ அதுதான் அவங்க நிர்வாண திருவிழா, அது நியூ ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்குவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம நடக்கிறது வந்து இப்போதைக்கு நாட்டுல வந்து இல்ல. அண்ட் ஈவன் அந்த ஒரு சில ஸ்பானிஷ் அந்த மாதிரி நாட்டுகள்ல வேணா அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து இருக்கலாம். பட் இந்த ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு. பெரிய நாடு மீன்ஸ் இடத்துல சிறுசு ஆனா பொருளாதாரத்துல பெருசுன்ற மாதிரி அது நாடு. ஸோ அந்த மாதிரி நாட்டுல இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் வந்து ஓப்பனா இருக்காது. பட் அவங்க வந்து ஒரு சில ஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. சோ இதுதான் அங்க நடந்தது. ஓகே ப்ரோ, இதுல இருக்க எல்லா சடங்குலையுமே வந்து பெண்களை அனுமதிச்சிட்டாங்களா கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த திருவிழால ஆண்களை வந்து அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஆண்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் எல்லாருமே அடிச்சுக்குவாங்க. அப்படி அடிக்கிற மூலமாவும் தீய சக்தி வந்து அவங்க விட்டு போயிடும், பேட் வைப்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களோட நம்பிக்கை. பட் இந்த விஷயத்துக்கு கேர்ள்ஸ் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பூசாரின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, எதுக்காக திடீர்னு வந்து பெண்கள் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னாலும் பின்னாடி ஒரு இக்கு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த திருவிழாவை வந்து இதுதான் கடைசி டைம், இதுக்கப்புறம் அந்த திருவிழா நடத்த முடியாது, நடத்துறதுக்கு எங்களால முடியலப்பா அப்படின்ற மாதிரி அந்த கோயில் நிர்வாகம் சொல்றாங்க. ஏன்னா பல ஆயிரம் பேர் வந்து, பல லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இந்த திருவிழாவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோயில் பூசாரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இத்தனை வருஷங்களா பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய பாரம்பரிய விஷயங்கள், சுமோ இல்லாம ட்ரெஸ் போட்டு எக்கச்சக்கமா நானும் பார்த்திருக்கேன், டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இவங்க இதோட நிப்பாட்ட போற ஒரே ரீசனுக்காக கேர்ள்ஸை வந்து நாங்க அனுமதிக்கிறோம், கேர்ள்ஸுக்கு வந்து சம உரிமை தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் கொடுக்கறது நல்லதுதான். ஆனா இது இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் வந்து நிப்பாட்டுறது வந்து எனக்கு சரியா படல. பட் அது ஃபாலோ பண்றது அவங்க நாட்டுக்கு நல்லது, எல்லா நாட்டுக்குமே நல்லதான். எந்த ஒரு நாட்டோட பாரம்பரியத்தையுமே நம்ம அழிக்க கூடாது. பாரம்பரியமாவே இருக்கணும். அண்ட் அது தலைமுறை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து இங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் போடுங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக்கோ இல்ல டிஸ்லைக்கோ போடுங்க. டிஸ்லைக் போட்டாலும் ஏதோ ஒண்ணுதான், எனக்கு தெரிய போறது இல்ல. லைக் போடுறதுனால போடுங்க, ஓகேவா? கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. அண்ட் நியூட் ஃபெஸ்டிவல்னாலே வாய பழக்கிறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு உங்களை மாதிரியே நான் சொன்ன ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு அவங்களும் ஏமாந்து போட்டோம். எனிவே அடுத்து என்ன அப்படின்றத
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.